ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையே போற்று. ஐயனே, நான் ஒரு நிகழ்வை இங்கே பயிரலான்னு நினச்சேன். அது ஒரு சின்ன ஐயம் இருந்துச்சு எனக்கு. ஆனால் நம்ம குரூப்பில் புத்தர் சம்மந்தப்பட்ட ஒரு காணொளி ஒன்று பகிர்ந்தீங்க. அதுக்கடுத்து அதை சொல்லலாம்னு நான் நினச்சிக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு பீகார் எலெக்ஷனுக்கு போகிறப்போ புத்தகையா போக வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே நான் என்ன இது போதி மரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி போனேன். போய் பார்த்தேன். எத்தனையோ வெளிநாட்டில் இருந்து, ஆசிய கண்டத்துல இருந்து, வியட்நாமு, கம்போடியா, தாய்லாந்து இந்த மாதிரி பிற தேசங்கள்ல இருந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அங்கே அமர்ந்து பார்த்தேன். காலத்தில் கை வச்சு பார்க்காங்க, தலையை கீழே கவுந்து பார்க்காங்க, எப்படி எப்படியோ பார்க்காங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஞானம் இது அங்கே தெரிஞ்ச மாதிரி எனக்கு தோணலை. நான் நினச்சேன், நம்ம சபையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த நிமிஷம் ஒரு அசரீரி மாதிரி எனக்கு கேட்டுச்சு. சீடனே, அப்பணியை நான் பார்த்து கொள்கிறேன், நீ ஐயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு கேட்டுச்சு அந்த நிமிஷம். ஆதி இறை சபையினுடைய சிவமகா வாழை சித்தன் சீடனாக இறை சூட்சம நூல் தாங்கும் சீடனாக வலம் வரும் அகத்திய நாமம் கொண்டவனது உறவாளனாக சகோதரனாக தன் இல்லத்தையும் தான் மனமுடித்த இல்லத்தையும் அற்புதமாக சபைக்கு சரணடைய வைத்து முழு முதல் நிலையில் சபைதனை நாடி வந்து ஒவ்வொரு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலெல்லாம் ஈடுபட்டு சித்தனை வாழும் குருவாக குலதெய்வமாக ஏற்று வருகின்ற அந்நிலை கொண்ட சரண்நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் சீடனே. ஓம் அகதி சாய நமக. அற்புத நிலையாக உயர்நிலை கொண்டு சபையை ஏற்று வலம் வருகின்றவர்களின் இல்லமதிலே இறைகணங்கள் எல்லாம் குடியிருக்கின்றன என்பது உஜிதம் ஊர்ஜிதம் என்கின்ற நிலைதனை உணர்த்துகின்ற வண்ணமாய் அற்புதங்கள் அத்தகைய இரு இல்லங்களிலும் நடந்தேறுகின்றன என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதி சாய நமக. அற்புத நிலையாக நீர் பணியாற்றுகின்ற தலங்களில் இருந்து கண்ட காட்சி, நீர் உரைத்த நிலை, அகத்தியன் உரைத்ததை நீர் உரைத்திருக்கின்றாய். எப்படி எனில் நீர் கேட்டிருக்கின்றாய் அசரேரியாக. எப்படி எனில் யாம் உரைத்தோம், இகலோகத்தில் உன் பணி, உன்னுடைய பணி, சிவப்பணியை நீர் செவ்வனே தனிமை கொண்டு ஆற்றி செல்கின்ற பொழுது அத்தகைய நிலை உன் பணிதனை நீர் காண்கின்ற இகலோக பணிதனையும் இணைத்து சிவம் அப்பணியை ஆற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம். ஓம் அகதி சாய நமக. அற்புத நிலையோடு யாம் உரைத்தோம், ஒவ்வொரு சிவப்பணியும் சிவப்பயணமும் தனித்தனி. இகலோகத்தை பற்றிய கவலைகள் உள்ளுக்குள் இருக்கலாம், மாற்றானை பற்றிய அத்தகைய கவலை எண்ணங்கள் வேண்டாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. அந்நிலையைத்தான் அசரீரி போல் அக்கணமே அடுத்த நொடியே உனக்கு உரைத்தது பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் கொண்ட சித்தனது அசரீரி குரல் என்று உரைத்து மகிழ்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. அடுத்தவனை காணாது உன் பணியை சிவசபையில் செவ்வனே ஆற்றுகின்ற பொழுது உன்னுடைய ஞான பயணத்தை நீ வெற்றிகரமாக முடித்து ஆன்ம ஈக நிலைதனிலே உயர்நிலை கொண்டு சிரஞ்சீவி நிலையடைவாய் என்று சித்தன் உரைக்கின்ற உரையின் அசரீரி கூற்றுத்தான் அது என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. அதுபோல் ஒவ்வொரு சீடர்களும் தன்னுடைய பணியை இறை சித்தனோடு கலந்து ஆற்றி செல்கின்ற பொழுது உனை வளம் வருகின்ற இறை கணங்கள் எல்லாம் உன் பணி ஆற்றும். நீர் ஆற்ற நினைக்கின்ற அப்பணியை இறை கணங்கள் சித்தன் மூலமாக ஆற்றும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதி சாய நமக. உரைத்துவிட்டு செல். உன் கண்ணில் படுகின்ற இறை ஆன்ம ஈக வாதிகள் போல் தெரிகின்றவர்களிடம் உரைத்து விட்டு செல். கேட்பதும் கேட்காததும் அவன் கர்ம விளைபொறுத்து என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதி சாய நமக. அந்நிலையைத்தான் அசரீரியாக கண்டாய். அற்புத நிலை கொண்டு உனக்கும் இல்லால் மழலையர்கள் உன் பணி நடைபெறுகின்ற தலமதில் இருக்கக்கூடிய அத்துணை தடை நிகழ்வுகளும் நீங்கி ஏற்றமுடன் நீ விரைவாக உன் இல்ல தடம் இருக்கும் தடத்தின் அருகாமையில் வந்து பணியாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற ஆசிதனை யாம் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுபமாய். ஓம் அகதி சாய நமக.